நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவிரி ஆற்றில் சாய கழிவுகளை திறந்துவிட்ட 4 தொழிற்சாலைகளுக்கு மின் இணைப்பை துண்டித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தனியார் சாய தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இதில் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட சாய தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்த சாய தொழிற்சாலைகள் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக பள்ளிப்பாளையம் பெரிய சாக்கடை கால்வாய்கள் மூலம் நேரடியாக பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் அதிக வேதிப்பொருட்கள் நிறைந்த சாய கழிவுநீர்களை கலந்துவிட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நள்ளிரவில் ஒட்டமத்தை, சுள்ளிக்காடு, நகர், வஸ்மா நகர் போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து இரவு 12 மணி அளவில் சட்டவிரோதமாக சாக்கடை கால்வாய்கள் மூலம் நேரடியாக கழிவுநீர் கலந்துவிடப்பட்டது. இதையடுத்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி உத்தரவின் பேரில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய செயற்பொறியாளர் செல்வகணபதி தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் இன்றைய தினம் 4 சாய தொழிற்சாலைகளுக்கு மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அதில் ஒரு சாய தொழிற்சாலைக்கு மின்சார துண்டிக்கப்பட்டு ஒரு சாய தொழிற்சாலைக்கு சீல் என்பது வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த நிகழ்வில் ஒட்டமத்தை பகுதியில் இருக்கும் ஒரு சாய தொழிற்சாலையில் அதிகாரிகள் சீல் வைக்க வருவதை அறிந்த உரிமையாளர் ஒருவர் உடனடியாக அதில் இருந்த அதிகப்படியான வேதிப்பொருட்கள் நிறைந்த சாய கழிவுநீரை நேரடியாக சாக்கடை கால்வாயில் விட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் 4 சாய ஆலைகளுக்கு மின்சார இணைப்பை துண்டித்து ஒரு சாய ஆலைக்கு சீல் வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.